ஹாய் ஹலோ 7th மந்த் ஃபங்க்ஷன் நிறைய நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோமா, அது ஒழுங்காக கிராண்டாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே 9th மந்த்துக்கு தள்ளி வச்சாச்சு. சரின்னு சொல்லிட்டு 9th மந்த் என்னென்ன ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே செஞ்சுக்கிட்டோம். வித்தவுட் நெயில் பாலிஷ் மகிழ்னி வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன, அவங்க தூங்குறப்பே அதை போட்டு விட்டுறணும். முழிச்சிருக்கப்போ போட்டு அழைச்சிருவாங்க. அதனால் போட்டுட்டு ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நான் என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்துட்டு மகிழ்னி என்னோடய சாரீக்கு மேட்சாக ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு நானே வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணேன். அது பின்னாடி அவங்க போட்டிருப்பாங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ டைம் கரெக்டாக வந்துட்டு ஒரு 3 to 4 இருக்கும். அப்போ தான் நான் பண்ணி முடித்தேனே. எனக்கு சர்ப்ரைஸாக ஒரு குட்டி ஷூட் வச்சாங்க, சௌமியும் அத்தானும் சேர்ந்துட்டு. அதுதான் இது பயங்கர சர்ப்ரைஸ் இது உண்மையிலே. அப்புறம் ஒரு குட்டி கேக் கட்டிங், நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கேக்கு ஆர்டர் பண்ணி அது கட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணோம். எங்கள் பிளான் அப்படியே கேன்சல் ஆகி ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு அந்த ஃபங்க்ஷன். நாங்கள் எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதோட ஃபோட்டோஸ் அவுட்லுக் வந்துட்டு இப்போ செம்மையாக இருந்தது. அது வந்துட்டு நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்தது இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு. அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், பாருங்கள் நீங்களும். மாமா, நீங்க அப்பாவாக போறீங்க. வளையல்களை அணிய வரும் வண்ண நிலவே வருக, குளந்தழைக்க அடியெடுத்து கோமகளே வருக, சந்தனத்தை பூசுகின்ற முந்திரையே வருக, குங்குமத்தை சூட கொண்ட மங்களமே வருக, மங்களமே வருக. புள்ளத்தாச்சி போல ஒரு தெய்வம் தான் இல்ல, உயிர் சுமக்கும் கருவறதான் கோவிலுடா. அவளே படிக்கிறது பூமியில யாரு, ஆதிசக்தி எப்பவுமே பெண்தானடா. தாயாக போறவள வணங்கி நில்லு, வளகாப்பு நேரத்துல நன்றி சொல்லு. தாய் வீட்டுக்கு இவ போக போறா, திரும்பி வரணும் 2 பேரா.
அடி பூங்கொடி தேன் மொழி புறப்பட்டு வாங்கடி சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு புது பூச்சரம் கோக்கணும் தோரணம் கட்டணும் சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு நம்ம துரசாமி சாடையில வந்து பொறப்பானோ பேர புள்ள நம்ம குளங்காக்கும் தாய போல பொண்ணு பிறந்தாலும் யோகம் புள்ள கொலையோட வாழையும் கூத்தான தென்னையும் கொண்டாந்து கட்டுங்க வாசலில் அட திட்டிக்கு பூசணி சுத்தித்தான் போடடி ஊர்கண்ணே பட்டுறோம் பார்க்கையில அடி பூங்கொடி தேன் மொழி புறப்பட்டு வாங்கடி சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு புது பூச்சரம் கோக்கணும் தோரணம் கட்டணும் சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு வளையலடி சின்ன கையில் சிங்கம்படி மாட்டுங்கடி தங்க தங்க வளையலடி தங்கி கையில் மின்னுங்கும்படி பூட்டுங்கடி நல்ல நல்ல சொல்லு நீ சொல்லக்காதக்குள்ள உள்ளிருக்கும் கொள்ள அது கேட்டு நடக்கும் 19 காலம் அட பூமி பந்து மேல என்ன கொஞ்சம் நாளி அது வச்சு சிரிக்கும் ஆராரோ பாட்டு சத்தம் கேட்க போகுது வீடெல்லாம் ஆத்திமோ மகனை பத்தி பேச போகுது ஊரெல்லாம் கேட்க போகுது உறவெல்லாம் நிலவே வாமா நடைபோடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவேனம்மா மசக்கைகள் மயக்கம் கொண்டு படிசாயும் வாழை தண்டு சுமையல்ல வாரம் சுகம்தான் அம்மா தாயான பின்புதான் நீ பெண்மணி தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி நிறைவாத நிலவே வாமா நடைபோடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு ஒரு பிள்ளை கருவில் கொண்டு ஒரு பிள்ளை கையில் கொண்டு உறவாடும் யோகம் ஒரு தாய்க்கென்று மழலை போலும் தன் நெஞ்சம் உறங்கட்டும் பாவம் கொஞ்சம் தாய் குப்பின் தாரம் நான் தானேயா தானேன பாடுவே நீ தூங்கடா தாயாக்கி வைத்ததே நீயடா நீயடா தலைவா நீ என்னும் தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாலோ அனிசே பூவிழித்தாலோ பொன்மணி தாலேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச எண்ணது அதிகால சேவ கோபம் அதுவரை வஞ்சி நெஞ்சில் நீயும் உறங்கிட தலைவா நீ என்னும் தலைச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாலோ பனிசே பூவிழித்தாலோ ஆராரோ பாட்டு சத்தம் கேட்க போகுது வீடெல்லாம் ஆத்திமோ மகனை பத்தி பேச போகுது ஊரெல்லாம் கேட்க போகுது உறவெல்லாம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும் சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும் ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படம் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்லணும்
போகுது ஊரெல்லாம், கேட்க போகுது உறவெல்லாம். குட்டியாக ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சுட்டு கேக் கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஃபோட்டோகிராஃபர் அண்ணனுக்கு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இருந்தது. ஸோ இது அன்பிளான்ட் அப்படின்றனால நமக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் காலைல ஒரு 6 o'clock போல் வரேன்னு சொன்னாங்க. நமக்கு ஏந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சா, அப்புறம் அலாரம்லாம் வச்சு ஏந்திரிச்சோம். பாப்பு வந்து 5 o'clock முழிச்சிட்டாங்க, அவங்களே முழிச்சு கிளம்பிட்டாங்க. எந்த ஃபங்க்ஷன் முடித்தாலும் பாப்பாவுக்கு மட்டும் கரெக்டாக ஏதாவது ஒரு குட்டி ஆக்சிடெண்ட் நடந்துடும். பார்த்தீங்களா, இந்த இதில் வந்துட்டு கண்ணு படும்னு வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க. பாப்பாவுக்கு காதில் பட்டுருச்சு. நம்மளும் பத்திரமா தான் வச்சுருந்தோம், எப்படியோ தெரில காதில் புண்ணாயிடுச்சு. அப்புறம் அது அப்படியே சரியாயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.